அன்பான அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, மதுரையில் நடக்க உள்ள முருக பக்தர்கள் மாநாடு தமிழகத்தில் பல அரசியல் கட்சியினரின் தூக்கத்தை கெடுத்து அவர்களை கதற வைத்துள்ளது. தமிழகத்தில் ஜாதியின் பெயரால், மொழியின் பெயரால், இனத்தின் பெயரால் சிதறுண்டு கிடக்கும் ஹிந்து சமுதாயத்தை ஒருங்கிணைக்க ஹிந்து அமைப்புகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக வருகின்ற 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது. ஹிந்து முன்னணியின் பெயரில் விழா நடத்தப்பட்டாலும் RSS, விஸ்வ ஹிந்து பரிஷத், பிஜேபி என்று சங்க குடும்ப இயக்கங்கள் இணைந்து இதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமம் கிராமமாக வேல் வழிபாடு நடத்தி மாநாடு குறித்து, அதற்கான தேவை குறித்து மக்கள் மத்தியில் விளக்கப்படுகிறது. மதுரையில் விழா ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடந்து வருகிறது. 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஐபிக்கள், அரசியல் தலைவர்களுக்கு அழைப்பு வழங்கப்படுகிறது. வீடுதோறும் மக்களை சந்தித்து அழைப்புதல் வழங்கும் பணியும் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் உட்பட பல விஐபிக்கள் பங்கேற்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மாநாடு திராவிட கம்மி அரசியல்வாதிகளை கதற வைத்துள்ளது. இந்த மாநாட்டுக்கு எதிராக இண்டி கூட்டணியினர் கதற தொடங்கியுள்ளார்கள். இது மதுரை மாநாட்டிற்கு ஒரு இலவச விளம்பரமாக மாறி வருகிறது என்பதே உண்மை. இந்துக்கள் ஒற்றுமையாகிறார்கள் என்றால் தங்கள் மோசடி அரசியல் தமிழகத்தில் எடுபடாமல் போய்விடும் என்ற பயத்தால் இவர்கள் கதறல் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தமிழக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, இது முருக பக்தர்கள் மாநாடல்ல, இது சங்கிகள் மாநாடு என்று கூறி தன் மனக்குமுறலை வெளிப்படுத்தினார். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம், இது ஆன்மீக மாநாடல்ல, பிஜேபியின் அரசியல் மாநாடு. வட இந்தியாவில் ராமர் கோயில் என்ற பெயரில் கலவரத்தை உருவாக்கி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். தமிழகத்தில் முருகனை முன்னிறுத்தி கலவர பூமியாக்கி ஆட்சியை கைப்பற்ற கனவு காண்கிறார்கள். முருகனின் உண்மை பக்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணிக்க வேண்டும் என்று பேசியுள்ளார். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோ, முருகன் மாநாட்டை குஜராத், உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நடத்துவார்களா? ராமர் மாநாடு, விநாயகர் ஊர்வலம் இங்கு நடத்துவது போல் வட மாவட்டங்களில் முருகன் மாநாடு நடத்துவார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். திருமாவளவனோ, பிஜேபி மதவாத அரசியலுக்கு பிற மாநில மக்கள் மயங்கியது போல் தமிழக மக்கள் மயங்க மாட்டார்கள். வட மாநிலங்களில் ராமர், மேற்கு வங்கத்தில் துர்க்கை, தமிழகத்தில் முருகன் என்று உத்திகள் இருப்பினும் 2026 தேர்தலில் தமிழகத்தில் சங்கிகளுக்கு இடமில்லை என்பதை முருகன் முடிவு செய்வார். இவர்களை முருகன் விரட்டுவார் என்று கூறியுள்ளார். இவர்கள் பேச்சிலிருந்து ஹிந்து சமுதாயம் உண்டாகி வருகிறதோ என்ற அச்சம் இவர்களிடம் ஏற்பட்டிருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஹிந்து சமுதாயம் உண்டானால் தங்களின் மோசடி அரசியல் எடுபடாது என்ற பயம் அவர்களிடம் மேலோங்கி இருப்பது தெரிகிறது. மேலும் இந்த மாநாடு பெரும் வெற்றி பெறும் என்பது இவர்களின் பேச்சுகளிலிருந்தே, இவர்களின் கதறல்களிலிருந்தே தெளிவாகிறது. சிபிஎம், காங்கிரஸ், திருமாவளவன் எல்லாம் முருக பக்தர்களாக மாற தொடங்கியுள்ளார்கள். முருகன் குறித்து கருப்பர் கூட்டம் அவமதிப்பாக பேசிய போது இவர்கள் அதை கண்டிக்க முன்வராதது ஏன்? அன்று இதே ஹிந்து அமைப்பினர் மட்டும்தான் கத்தினார்கள், கதறினார்கள், வழக்கு தொடர்ந்தார்கள், போராட்டம் நடத்தினார்கள். திருப்பரங்குன்றத்துக்கு குரல் கொடுக்கவும் இவர்கள் மட்டுமே இருந்தார்கள். ஆகவே முருகர் மாநாடு நடத்தும் உரிமை இவர்களுக்கே உரியது. ஐயா செல்வ பெருந்தகை அவர்களே, ஏதோ வட இந்தியாவில் முருக பெருமானுக்கு எதிர்ப்பு இருப்பது போலவும், வட இந்தியவர்கள் முருகனை ஏற்க மாட்டார்கள் என்பது போலவும் வட இந்தியாவில் முருகன் மாநாட்டை நடத்த முடியுமா என்று கேட்டிருக்கிறீர்கள். வட இந்தியாவில் முருக பெருமான் தேவ சேனாதிபதியாக கொண்டாடப்படுகிறார். கார்த்திகேயன் என்ற பெயரில் வணங்கப்படுகிறார். வட இந்திய பெண்கள் தங்களுக்கு முருகனை போன்ற வீரமான அழகான கணவன் கிடைக்க வேண்டும் என்று கார்த்திகை நாளில் விரதம் இருக்கும் வழக்கமும் இருக்கிறது. ஆகவே தமிழகத்தில் முருகர் மாநாடு, முருக பக்தர்கள் மாநாடு நடத்தும் முழு உரிமையும் ஹிந்து சமுதாயத்திற்கு, ஹிந்து அமைப்பினருக்கு இருக்கிறது. நீங்கள் கத்துங்கள், கதறுங்கள். தமிழகத்தில் ஹிந்து எழுச்சி உருவாகியே தீரும். தொடர்போம். உங்கள் கிரீஷ்.